அப்போ நம்ம வந்தாச்சோ வந்தாச்சு. இன்னைக்கு வந்து நாங்கள் டிட்டா நீரும் அரிசிமா புட்டும் பல வகையான கறிகளுமா சாப்பாடுல அடுத்தது மருமைய முடியாது. அது சரி. இப்போத்தைய பிள்ளைங்க நல்ல விவேகம். ஏதோ தங்கண்ட நாட்டு மக்களுக்கு வயிற்று பசிக்க கொடுக்கணும்னு சொல்லி அதுகள் சாமானா காசு அப்படியெல்லாம் கொடுக்குதுல. இப்போ சித்தா என்ன சாப்பாடு ஒன்றும் சமைக்கல. அப்போ சொல்லி முட்டை கூட காம எல்லாம் உண்டு கொடுக்குது. ஒரு நாடு போவோம் வெள்ளாயிட்டு போட்டாங்க. அப்போ எங்கே ஓட்டுவாங்க. ஆனால் ஒரு கவலை என்னண்டா உண்மையா குட்டு கூடி போச்சு. நல்ல காலம் அவள் சாப்பாடு செய்யாதபடியா இது எங்கட மத்தியானத்தான் தேசியம். அனைவருக்கும் வணக்கம். நான் அம்மா. நான் முட்டை வைக்கப்பேன். நான் சமைக்க போறேன்னு சொல்லி முடிஞ்சு இப்போ நான் அரிசிமா கொஞ்சம் பாருங்க. அரிசிமா கூடி போச்சு புரோடாக்கு. அரிசிமா பொழிக்கும் வெள்ளம் வேண்டா அவ்வளோ காணாது. கொஞ்சம் அது பொரியாது. அரிசிமாக்கு தண்ணி விட்டு குடிக்க பொரியும். அது அப்படி ஒரு குணம் கிடக்கு. எல்லாம் வறுத்த அரிசிமா இருக்குல்ல பிடிச்சு வறுப்போம். அதில் நிறைய தண்ணி அழுவும். சுடு தண்ணி விட்டு குழைக்க நல்லா பொலிவாக இருக்கும். இது நாங்கள் என்ன செய்யறோம்னா காய விட்டு அரிசி தானே. இந்த நாங்கள் காய விட்டு தான் செய்கிறது. இது எங்களுக்கு பரிசு. இது வந்து எங்கட சுயசம். அது இந்த அரிசிமா இன்னைக்கும் இருக்குதுன்னு. அது அந்த அந்தம்மா அரிசிமா அந்த பிள்ளைகளும் தந்தது. ஒரு அம்மாவோட சொல்லி கொண்டு வந்தோம். அந்த அம்மா முடியல எனக்கு டாக்டர். நாங்கள் 2 சுண்டு 1 சுண்டு அப்படித்தானே அவைக்கிறது. உங்களுக்கு நிறைய பேர் இல்லை தானே. அப்படி இடைக்கிட ஒரு சாப்பாடு கஞ்சி காய்ச்சுவோம். கஞ்சி எங்கண்ட பிரதான உணவு கஞ்சி. மற்ற சோறு இந்த அவுனாக்கு எல்லாம் கரைக்கிறது. இன்றைக்கும் வந்து சோறு இருக்குது. நாங்கள் வந்து கரைச்சி விடிய குடிப்போம். வெங்காயம் மிளகாய் விட்டு பால் போட்டு கரைக்கிறது. கரைச்சி போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு தேசிக்காப்பிள் கொஞ்சம் விடலாம். தேசிக்காப்பிளையும் விடுறது. சாமி விடுறதுல சின்னாக்கள் குடிக்கிறபடியா விடுறதுல விடலாம். தேசிக்காய் பழப்புளி விடலாமோ? சாமி தேசிக்காய் விடுறீங்க. அவ பழப்புளி விடுறவா? தயிர் போடலாம். தயிர் அடுத்து தேசிக்காய் தேசிக்காய் விடலாம். தேசிக்காய் விடலாம விடக்கூடாது. அவதான் இந்த பழங்கஞ்சி ஸ்பெஷல். அவன் ஸ்பெஷல். அவன் ஸ்பெஷல். இப்போ இதுக்கு எனக்கு ஒரு துணி வேணும். துணி வேணுமே பாருங்க எடுத்துட்டு இல்லாமா. அப்போ வந்து தண்ணி கொதிச்சுட்டு இவ்வளோ தண்ணியும் வச்சாலும் தண்ணி அதை வச்சுக்கிடாக்கு. இன்னைக்கு வந்து நாங்கள் டிட்டா நீரும் அரிசிமா புட்டும் பல வகையான கறிகளுமா. கவனம் ஊற்றி விட்டுட்டேன் நான். தண்ணியை பட்டு ஊற்றுக்கொண்டா கையில தெரியும். அடிப்பக்கத்தால பிடிச்சுங்க ஊற்றலாம். பக்கத்துல ஒரு ஆள் நிக்கணும். பயம் தானே. எனக்கு பயம். உண்மையா சொல்றேன். இருந்தாங்க மாட்டேன் பயம். அது எங்களுக்கு தான் தெரியும். நீங்க உப்பு போட்டுட்டீங்களே. நான் உப்பு எடுத்து வச்சு நான் போடல. எதுவுமே போடலன்னா இது கணக்க தண்ணி போடணும். இல்லை போட்டுட்டீங்க போல இருக்கு. இன்னைக்கு போடலையே. உப்பு போடுனால் வந்து வாழைப்பழம் இல்லை. இப்போ கடையிலேயும் வாழைப்பழம் இல்லையா? பாத்தீங்க நான் பக்கத்துல இருந்தாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். உப்பு போடாடே என்ன பில்லா பண்டம் உப்பு இல்லைன்னு சொல்லுவீங்கன்னா அந்த காஃபி உப்பு செய்து சாப்பிடுறது. உப்பு காணாட்டு கொஞ்சம் தூள் இப்போ கரைக்க விட்டு போட்டுக்கூடாது. அப்படி இன்றைக்கு நான் வரும் புட்டு தான் சாப்பிட போறேன்டா. தூளுப்பு போட்டு சரி அப்போ உலகம் சரியா தூளுப்பை போட்டு தின்னு ஒரு செகண்ட் புட்ட வைக்கணும். புட்டு தேவைன்னு சொன்னா உடனே உடனே வைக்கணும். இந்த மாவெல்லாம் மறுக்க தேவையில்லையோ? மாவெல்லாம் மறுக்க தேவையில்லையோ? இந்த மாதிரி வறுக்கிறதே தானே. நாங்கள் கழுவி போட்டு திரிச்சு கழுவி காய வச்சு திரிக்கிறோம். மட்டும் இது கடையிலே அப்படித்தானே செய்யணும். ஏதோ பண்றோம். இந்த மாதிரி செய்யணும். அதில் மட்டும் சாப்பிடல. இல்லை அது சரி. அது சரி. எங்கள்கிட்ட இதுக்கு நாங்கள் கழுவி புட்டு பறிஞ்சிட்டு புட்டு வந்து சூப்பரா வந்துட்டு இப்ப மணல் பருவத்துல நிக்குது. நீங்க வந்து இப்ப என்ன சதுப்பு நிலம் ஆக்கணுமோ அல்லாட்டி சாப்பாடு ஆயிரம் எங்க நிலம் தானே. நிலம் இல்லை இது சரியுமா? சாப்பாடு தெரியும். அது சரி.
அப்போ முந்தி தட்டுப்பாட்டுக்கு ஒரு ஆளு 1/4 கிலோ உளுந்து உளுந்த வச்சு என்ன செய்வீங்க? கடையில வைக்கட்டா 1/4 கிலோ உளுந்து இருக்கும். அதை அமைக்கிறது வறுத்து போட்டா வச்சு அது தேங்காய் கிடைக்கும். எங்களுக்கு தேங்காய் நாங்கள் எந்த இடத்துல தேங்காய் அப்படி அப்புறம் வேறு ஒரு சிலருக்கு தேங்காயும் இல்லை, சரியும் இல்லை, தேங்காயும் இல்லை. உண்மையாக அதை அப்படியே வடிச்சு போட்டு 1/4 கிலோ உளுந்தாண்டா ஒரு ஆளு 1/4 கிலோன்னு சொல்லிக்கணும். வெண்டை காசு இருக்கணும் இல்லை சேர்த்துட்டு. அப்போ ஒரு வீட்டில் ஒரு 1/4 கிலோ ஒன்றரைக்கு தான் வசதிகள் இருந்திருக்கும். இதுதான் 1/4 கிலோ ஒண்டியாக வைக்கிறோம். அது சரி. அவிச்சு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தின்றான். சரியான விலையாகவும் இருக்குமே நாங்கள். என்ன விலை? அப்போ காசு இருக்காது, வேலைகள் இருக்காது, காசு இருக்காது. அப்போ அப்படி பிரச்சனை. இப்போ அது இல்லை. நீ இல்லாட்டினா நான் இல்லாட்டி நீன்னு சொல்லி ஜனங்கள் முடி அடிச்சு கொண்டு உதவி செய்ய நிறைய பேர் முன்னேறிங்க அதை சொல்றீங்களா? உழைக்க நிறைய பேர் முன்னேறின மட்டும் சொல்றீங்க? இல்லை இல்லை, உதவி செய்கிறது உண்மையா. முந்தியெல்லாம் இப்படி வேப்பில்லை தெரியுமா? இப்போ பாவம் அவர்கள் தங்களை தியாகம் செய்து எங்களுடைய புலம்பெயர் மக்கள் ஏழியல்ன்ற பாணி எல்லாத்தையும் நிமித்தி வைக்கிறது தெரியுமா? உண்மையா கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு ஒரு நேர வசதி இல்லாமல் இருக்கு எத்தனையோ பேருக்கு. முந்தியெல்லாம் அப்படி இல்லை தெரியுமா? இப்போத்தைய பிள்ளைகள் நல்ல விவேகம். ஏதோ தங்கண்ட நாட்டு மக்களுக்கு வயிற்று பசிக்க கொடுக்கணும்னு சொல்லி அதுகள் சாமானா காசு அப்படியெல்லாம் கொடுக்குதுல. என்ன நாங்கள் கொண்டு சாப்பிட்றோம், நன்றி சொல்லணும் அதுகளுக்கு. அதோட நாங்கள் தூற்றக்கூடாதுன்னு ஒரு காலம். கண்டிப்பா உண்மையா எங்களுக்கு ஒரு மனுஷன் உதவி செய்தால் வாழ்க்கையில மறக்கவே கூடாது. ஞாபகத்தில் வச்சிருக்கணும், வச்சிருந்து செயல்படணும். ஆனால் தண்ணி குடி போச்சு. சரி, அப்போ மாவை கலவுங்க. நல்லா கலப்பேன். அப்போ நான் சமாளிச்சு போடுவேன். சரி, அப்போ நீங்கள் சொல்லுங்க, புட்டுக்கு தண்ணி கூடிச்சுண்டா என்னென்னு சமாளிப்பீங்க? இது பிரயோஜனப்படும். அது பேர் இந்த தூள் மாவு அடியில் கிடக்குமல்லோ, அதை போட்டு அப்படி குறுக்க வரும். வந்தால் அதை பேர் நாங்கள் சின்ன குத்தி எடுக்கலாம். இப்போ கூட போட்டாரன்னா நாளைக்கு காலமையெல்லாம் சூடு காட்டி சாப்பிடலாம். இல்லையாண்டு இல்லை, ஏன் அநியாயமாக்குவான். உடனே ஒரு மல்லிகை சூடு காட்டி புட்டாமல் வச்சு சாப்பிடலாம் இல்லை அந்த மா வச்சா. அப்போ இந்த மா வடிவான முறையில் கூடித்தான் போச்சு. உங்களோட பேர் என்ற குரல் ரோட்டில் வலிக்குது. அவர் சித்தாவோட இருந்த நான் பேர சித்தா என்ன சாப்பாடு இருக்காது. களை கிண்டி போட்டாள் புட்டு கொடுக்குறதுங்க போச்சு. புட்டையும் குடும்பம் சேர்த்து சாப்பிட மா பார்க்க தெரியல. என்ன நான் 2 மா அடுத்தது அதான பொரிஞ்சிட்டது. யோதிகளை அரிசி மா புட்டு எத்தனை பேர் காணும்னு சொல்லுங்க. இது வந்து பெரிய பேசுனே நம்ம. மற்றதெல்லாம் நாளையில இருந்து காலமே எங்கள்ட வீடியோ பாருங்க, பின்னேரம் பெறாரு. அப்போ சித்தா என்ன சாப்பாடு? சித்தா ஒன்றும் சமைக்கலையே. அப்போ சொல்லி புட்ட கூட காம எல்லாம் உண்டு கொடுத்துட்டு அங்க இருந்த சந்தோஷத்தை பார்த்தீங்களா? ஆளுக்கு எல்லாம் முழுகும். சொல்லுமா அம்மா கரையிடாக்க ஏன்னு கேட்டா சித்தா பொரிக்கிறா. என்ன பொரிக்கிறா? கத்தரிக்காதான் பொரிச்சவா கரையோட கொடுக்கல. கொடுப்போம். ஒன்னா சந்தோஷப்படும். சின்ன வயசுல இருந்து இப்போ பூனைக்கு தான் சாப்பிட்ற விஷயம் எல்லாத்தையும் நான் என்ன செய்யறேன், பூனையை கொண்டு விட்டு ஓட்டுக்கா மூட்டி விட்டுறது. கொடுக்குறது காண்டி இல்லை, பூனையில தொட்டுங்க போடுங்க இல்லை சாப்பிடுறது. நாங்களாவுக்கு புரிம்பா வைப்போம். அது மிதமிஞ்சி போய் நிற்கிது பூனை. சாப்பிட்டா கூட கிட்டையும் வராது. அந்த பூனை கரை கிடைக்க 2 உங்களை கொண்டு வர சொன்னதோ இல்ல, அது சாப்பிட்டா கூட மற்றது போல கிட்டையும் வராது. அடி பிடிச்சி கொடுக்கும். அதுக்காக கவலை ஒன்றுதானே. அவ தந்த தாயார் குடும்பங்களா 2 இருக்குமே. என்ன தனியப்ப கொஞ்ச நாளே கவலைப்படும். பேரு சரியா வந்துடும். அறிஞ்சத்தை பழக்கங்கள் என்ன அங்க சந்தைக்கு நிக்கிதுன்றாலுமோ சந்தோஷமான வாழ்க்கை தானே இருக்கு. வாகனங்களுக்கு அடிப்படை வாய்ப்பு இருக்கு நிறைய. வளர்ந்துட்டுதுண்டா உழைக்கும். வளரும் மட்டும் சிக்கல். மேலே வரும் அப்படி எல்லாம் செய்யும். வளரும் மட்டும் கொஞ்சம் கஷ்டம். ஆனா உண்மையா சரியான பாவமான வேலை என்ன, நாங்கள் எங்கள்கிட்ட வளர்ந்து ஓடுவாள்.
குட்டிகளை கொண்டு விடுறது அதுவும் வந்து மட்டும் நல்லது. இப்போ கறிக்கடைக்காக கொண்டு வந்து விட்டவங்க தான் எங்களுக்கு ஒரு கூணம் கிடைச்சது. கறிக்கடைக்கு கொண்டு வந்து விடுறது நல்லவோ, இதுவே வந்து பிஞ்சு குட்டி பிறந்த 2-3 கொஞ்ச நாள்லயே கொண்டு நடு ரோட்ல விட்டுட்டு போவோம். உண்மையாகும் நாங்கள் இத்தனையில காண்றோம். நாங்கள் அதுகள் அப்படியே காகங்கள் தெரியும் அதேன்னு சொல்லுவேன். அப்படியான நிலவரத்துல நிறைய உயிர்கள் நாயா இருக்கட்டும் பூனையா இருக்கட்டும் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் ரோட்டு வழி. குட்டிகளை விட்டா என்ன செய்யணும்? அது ஓரளவு வேட்டையாடுற பருவம் வருவோம். என்ன சொல்லுவாங்க இருக்கா எங்களுக்கு ஒரு காலமும் இந்த கஷ்டம்ன்றது எங்கள்ட மக்களுக்கு தீர போறது இல்லை. எவ்வளோ வசதியா இருந்தாலும் கஷ்டம் தான் சொல்லுவோம். இதுக்குள்ளேயே ஒரு கொஞ்சம் காசை சோடிச்சு நாயல் கூடியளுக்கு இதுகளை தடையில செய்து விட்டுருவோம். என்ன அப்ப பெருக்கம் குறைவா இருக்கு. ஆனா புரியா செய்யணும். நான் தடையலுக்கெல்லாம் வரவினம் தானே நாங்கள் அந்த நேரம் அந்த நேரம் இல்லாதாக்கள் மிதிசாவுன்னா வளர்க்குறாள். உண்மையா அன்றைக்கு பாவம் காசை சேர்த்து வச்சிருந்து 3500 ரூபா 4000 ரூபா கிட்ட முடிஞ்சது. அதுக்கு அந்த தடை இனப்பெருக்க தடை செய்கிறதுக்கு என்னென்னு சொன்னால் இதுகளை விட்டா கொஞ்சம் ஆக இல்லை நாங்களை பெருக்கி போடுங்க அப்படி பாவம் அது ஒன்று செல்லமானு வளரட்ட மட்டும் வீட்டு கொண்டு வளர்க்கலாம். நாங்கள் சொன்னா போல இந்த சமூகம் திருந்த போறது இல்லை. அது சும்மா நாங்கள் பெம்பலில் கதைக்கிறோம். சரி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை 4 பேருக்கு சொல்லணும். பிரயோசனப்பட்டு எடுத்துக்கொள்ளட்டும். உங்களுக்கு தெரிஞ்ச 4 விஷயங்களை உங்களுக்கும் சொல்லுங்க. நாங்களும் எடுக்கிறோம். அப்படி ஒருத்தருக்கு கருத்துக்களை என்ன பரிமாறி கருத்து பரிமாறி நடத்தலாம். பதிக்கலாம் இந்த புட்டை பாத்திக்கலாம் பஞ்சு போல இந்த புட்டு குத்த தேவையில்லை. இன்னும் அந்த புள்ள உணர்ந்து அந்த அரிசிமா நல்லம்மா பிடிச்சி வர்த்தமா மாதிரி கிடக்கு. சில அவளை அப்படி வந்துருக்கியா என்ன இருக்கலாம். ஆனா நீங்கள் வந்துங்க புட்டை குத்தினாதான் புட்டு வந்து சொஃப்டா வரும். இதுக்கு இருக்கும் 3 கிலோ களி வச்சு கிடக்க 2 கிலோ எடுத்து கழிச்சு என்ன வேலை பஞ்சிபடாங்க. நாங்கள் மாவை பதப்படுத்தணும். குளிக்கி தான் நான் பதப்படுத்துவோம். குளிக்கினா என்ன செய்யலாம் இருக்கா அது தூள் இருக்குல்லோ போவோம் வெள்ளாயிட்டு போட்டாங்க எங்க ஓட்டுவாங்க ஆடாங்க அப்போ எங்க ஓட்டுவாங்க அது அது கிடிச்சு போட்டுதுவோ வெளியில போட்டுட்டு இந்த லைட்டை போடட்டா. நீங்க சொல்லுங்க உன புட்டுக்கறதைய இந்த புட்டு சரி. ஆனா ஒரு கவலை என்னண்டா உண்மையா புட்டு கூடி போச்சு. நல்ல காலம் அவள் சாப்பாடு செய்யாதபடியா நான் சமாளிச்சு வித்து போடுவேன். வித்து போடுவோம் அவளை விற்கிறேன்னு நினைக்காங்க சும்மா சொல்றாரு என்ன பரிமாறி போடுவீங்க. அப்படி ஜோதிய இப்படிதான் குளுக்கணும். குளுக்க அந்த தேங்காயில் உள்ள பால் எல்லாம் புட்டுல செய்யும் தச்சமயம் இப்படி ஒரு தேங்காய் தட்டு சொல்லி வைப்போம். அவிக்கல இதுதான் தேங்காய் சொட்டு சப்பல சவிப்ப கீழே விழுந்து சப்பக்கூடாது. அவாக்கு மா கொடுக்கணும் நான் கையில ரொட்டிமா இருக்கல்லோ அது இந்த கிளாயன்றது கிளையோ கிளாயன்ற சொல்ற இந்த உருட்டுறது இப்படி எப்படி அதான் கொடுக்கணும். கலோ என்ன தேட தேடலா இருக்கும் அங்க இருந்து வந்துட்டே தேடல். சரி போடுவோம். தண்ணி விடுவோம்னா தண்ணீருமா கொதிக்கணும். நாங்கள் தண்ணி கொதிக்காமே வைக்கலாம். தண்ணி கொதிக்காமே வைக்கலாம். அதனால பெரிய பெரிய கட்டை உறவுகள் எல்லாம் கிடக்கு கொண்டு வந்ததுல வெளியில மூடி போட்டு உண்மையா சமைச்சா ஒரு சுவாத்தியம் தான். ஆனா வீடியோக்கு அது சரி வராது. காத்தும் விடாது. நான் முழு நேரமா எல்லா சமையலுமா இல்லை. நான் தகவல்களால அடைச்சு வச்சிருந்தேன். நான் ஓட்ட சேர்க்கிறது விடுறபடியா அதான் எனக்கு அப்படி நின்றுட்டு நீத்து பட்டி திரும்ப இதுல நீத்து போட்டி இருக்கணும். எல்லாம் அடுப்புல வச்சிருந்தேன். எல்லாம் அடுப்புல வச்சிருந்தேன். என்னங்க நீத்து போட்டு இதுல அப்படி நாங்கள் இதில் புழுகுறோம்ட்டு அதை பார்க்கட்டு என்ன செய்யறியா அது தெரியுது அங்கால வைக்கிறியா நான் இப்போ எடுத்து கொடுத்து கொழுவ போறேன். நீத்து பட்டி கொழுவ போறா. நான் என்ன பிரச்சனைனா நீங்க கொழுவினா உங்களை இடைஞ்சலா காட்டும். அதுதான் ஒரு பிரச்சனை. பையக்க போட்டு இதுல எப்படி கொழுவி விட்டா என்ன செஞ்சிருப்பாங்க சத்தியமா அப்படி இது இடங்கள்ல பூச்சி வர்றாங்க. ஆனா நாங்கள் உடனே உடனே கழுவ போறது இல்லை தான். நாங்கள் அவிச்ச கையோட கழுவ போறது இல்லை தானே. அப்ப இது எங்களுக்கு ஒரு வேப்பு. இப்போ இதில் போடுவினா அந்த பூச்சிகள் அதுகள் இறங்காது. பூச்சி வழியடிச்ச சீவர்கள்ல பூச்சி இறங்குற குறைவு. சில இடங்கள்ல இறங்குதான்.
இந்த அவங்கள்ட்ட பூனாண்டோ பூனாண்ட கூட்டத்துல பல்லியல் பூச்சிகள் எல்லாம் பிடிப்பினான். பூச்சிகள் பல்லியல் கூட சின்ன எறும்பு போட்டு சின்ன எறும்பு இருக்குல்ல நுருளான்னு சொல்றது. அந்த நுருளான் தான் நெஞ்ச வரும். அந்த நுருளானுக்கு நான் என்ன செய்கிறேன் பயம். அப்போ சோக்கு இருக்கு நுருளான் சோக்கு ரொம்ப சோக்கு வந்து விற்கிது. அதை வேண்டி நான் என்ன செய்கிறேன்டா கீறி விடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியான இதுவோட நாங்கள் அப்படி நுருளானில் வருதுண்டா அப்படி ஒரு கீரை அப்படி ஒரு கீரை போட்டு விட்டா சரி நுருளானும் வராது. அப்போ நீங்கள் சில பேருக்கு உண்மையாக பூனை பிடிக்கிறோம் இல்லையா என்ன எல்லாரையும் நாங்கள் சொல்லக்கூடாது பாவம் சில அளவுக்கு இருக்க முடியாது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. எங்களுடைய அம்மாவுக்கு பூனை விருப்பம் இல்லை, உண்மையாக பூனை விருப்பம் இல்லை. நாங்கள் என்ன செய்யறோம்டா நானும் தம்பியும் பூனை வளர்த்து குளிக்க பார்த்து அடிக்கிறா பிடிக்கிறாண்டு அவர் சொல்லுவார் புள்ளி பூனை ஒன்று வளர்த்தாங்க அப்போ சின்ன காலத்தில். அதில் அஞ்சனம் போல புள்ளி உண்டு அவர் சொல்ல ஞாபகம் இல்லாமல் எனக்கு இருக்கு. தம்பி சொல்லும் அஞ்சனம் போல புள்ளியே இந்த பூரா வாடாண்டு. அதுபோல் இப்போ 2 பேரும் ரித்திக்கு மாதிரியாக நல்ல விளையாட்டு. ஆனால் மிருகங்களில் பற்றி இருக்க வேணும், பற்றி இருக்க வேணும். நாங்கள் மிருகங்களை கொஞ்சம் வெட்டம் பற்றி புள்ளிகள் அலைய விடாம கொஞ்சம் பாதுகாக்க வேணும். கையில் கழுவி சாப்பாடு கொடுக்கணும். அப்படியெல்லாம் செய்ய வேணும். எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ அன்றைக்கு அரிசி மாப்பிட்டுக்கும் என்ன கறி கண்டு நீ கேட்க மாட்டியோ? நிறைய கறி ஸ்பெஷல் இருக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்றைக்கு பேசல் உண்மையா வெள்ளிக்கிழமைன்னு சொன்னா வெள்ளமா புட்டு ஒரு அந்த மத்தியானம் காய்ச்சின கறியெல்லாம் ஃபுல்லாக சாப்பிடாது. ஏன்னு கேட்டா இன்ஜினியர்கள் சோத்தாவே வச்சிருப்பீர்கள் மாவிச்சாரி. நான் நம்ப மாட்டேன், எனக்கு இது வேண்டாம். நான் சேர்த்துல என்ன செய்யறேன் கணக்கை காய்ச்சி. என்ன சொல்றீங்களோ வேறு யாரையா சொல்றீங்களோ? யார சொல்றீங்க? ஆரஞ்ச விரதம் விரதங்கள் எல்லாம் உண்மையா புள்ளையாண்டு நான் சொல்லல. கடவுளங்களை நீ விரதம் இரண்டு சொல்லவே இல்லை. சொன்னவரோ எங்கண்டோரு மெனக்கட்டுப்பாடுக்கு மெனக்கட்டு அதான் சொல்லுவா விரதம் பிடிக்கணும். நல்லா சாப்பிட்டு தண்ணி கொண்டு இருக்கிறாங்கல்ல. முந்தியெல்லாம் நாங்களெல்லாம் பெனங்காய் சாப்பிட்டு நீங்க விரதம் பிடிக்கிறீங்க. பெனங்காய் தின்னுவோம், அதெல்லாம் சத்து இல்லை. கீரையை தின்னுவோம், பயிரியை அப்படி எங்களுக்கு அவ்வளோ சத்தான சாப்பாடு இருந்தவன்டா விரதம். எங்கள்கிட்ட கோட்டு வாசல் அம்மங்களுக்கு சொன்னா நம்புறீங்களோ அதை நம்பவே மாட்டேதான். நான் என்னண்ட விரதம் இருப்பேன் 10 நாள் விரதம். 10 நாள் விரதத்துல ஒரு நாள் தீர்த்தான், 10ஆம் நாள் தான் தீர்த்தான். அந்த 9 நாளும் இருக்கல்லோ, அந்த 9 நாளும் சோட்டா 3 வாழைப்பழம் 1 வாழை இரவுக்கு மட்டும். அதை இப்ப இணைச்சி பார்க்க இதுக்கு நான் சமைப்பேன், வேலையெல்லாம் செய்வேன், கோயிலுக்கு போவேன், எனக்கு ஒன்றுமே செய்யலை. இப்ப முடியல. இப்பத்தே பிள்ளைகளும் அப்படித்தான். ஆனா இந்த புள்ள மட்டும் பாவம் வித்தியாசமா கிடக்கு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இருக்கும் இருந்து வேலையை போறோம்னா படிக்கிற காலத்துல இருந்தானா இது அன்பேல. இப்ப நானே பாடி பண்ணாமல கூடான்னு சொல்லாமல பிள்ளை கோவிக்காத. நாங்க கந்த சஷ்டிக்கும் நீங்க சொல்ற மாதிரி வாழைப்பழம் இல்ல தீர்த்தம். நாங்க கந்த சஷ்டிக்குன்னா 6 நாள் 1 நாளும் பெறும், 6 நாளும் பெறும், 6 நாளும் 5 நாள் அப்படி 5 நாளும் வேலைக்கும் போட்டு வந்து படிக்க போய்க்கேன் சரி, மற்றபடி வேலைக்கு போய்க்கேன் சரி வந்து இரவுக்கு தீர்த்தம் குடிக்கும். அதை கரைச்சி போட்டு நான் போய் கோயிலில் பண்ணி கொண்டு வருவேன். கோயிலுக்கு நாங்கள் எல்லாரும் பழங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்து கரைப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு ஆள் பழம் பண்ணி கொடுக்கும். எல்லாரும் கொண்டு வந்து பார்க்குற சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் பழம் பண்ணி கொடுக்கலாம். பண்ணி கொடுத்து பெரிய பேசுறவங்களாம் கரைச்சி எல்லாம் பண்ணி கொண்டு வருவேன். மாளிகையில் சேர்ந்து அதை கொண்டு வந்து இந்த 2 பழங்களை போட்டு கரைக்கிறது. அது கனவே இருக்குல்ல. அப்போ அப்படிதான் எல்லாரும் செய்கிறாங்க. அதை கரைச்சி போட்டு ஒரு எக்கு பால் பழம் குடிக்கும் தீர்த்தம். சேர்ந்து சூரன் பொருள் அண்டைக்கு முட்டோடி அப்பமோ என்னண்டாலும் சாப்பிடலாம். அடுத்த நாளைக்கு போகலாம். அப்படி இருக்கும். இந்த கழிச்சு நான் ஏன்னா நீங்க வந்து டிமாண்ட் போய்கொண்டு இருக்கு. சரி தண்ணியும் கீழே வளர்ந்தான் தண்ணியும் என்ன நடக்குது? இரவு நேரம் ரித்திக் மதியம் சோறு சாப்பிடல, சோத்து கலையா இருக்கா. சோத்துக்கலை நல்ல இல்ல சுடா போகணும். நல்ல சில்வர் சோறும் அது கறி பருப்பு கறி எல்லாத்தையும் பழிச்சு வச்சுட்டு ஏத்துக்களை கலைஞ்சாச்சு. இந்த தண்ணி இப்படித்தான் நாங்கள் பின்னேற வேலை செய்யறோம். நாங்க
எல்லாத்தையும் மறைச்சி வச்சு போட்டு கழுவிடா இதை பிறகு நல்லா இதை தான் மகள் கொடுத்துக்கிறப்பா இல்லை முழுக்க காய் வேணும் மாரி வேற என்ன வேணும் கடலை சொல்ல மாட்டேன் சரி கொண்டு சாப்பிடுவோம் அப்பளம் இந்த அப்பளம் அப்பளம் போட்டு அப்பளம் சரி கொண்டு சாப்பிடுவோம் சித்தாக்கு சொன்னீங்க சாப்பாடு செய்ய பண்ண உண்டு தம்பி அவ சொல்லு சொல்லியிருப்பேன் கிண்டிட்டாள அப்ப சாப்பாடு இவரா இரவு போனவர் தானே அப்போ காணையில அது சும்மா சொல்லி சும்மா தெரியாது தானே பிள்ளைக்கு தெரியா இல்ல அவ மத்தியானம் கிண்டினா அவ முறைமைக்கு கிண்டி வச்சுவான் அப்ப வந்து தெரியல அப்படின்னதான் கிச்சன் குசினி வந்து நீட்டா இருக்கும் மிஞ்சினதுகளை ஒரு துளி தேங்காய் கரல் மிஞ்சினாலும் ஆண்டுக்கு ஒரு பேச வச்சிருக்கிறேன் அதுக்காக போட்டுருவேன் எல்லாத்தையும் வீணாக்க கூடாது எல்லாத்தையும் ஒரு ஆதியே புட்டு ரெடியோ அண்ணா சோறு சாப்பிடுறோம் ஓடக்கூடாது ஆளுக்கிட்ட ஏதோ நல்ல குணம் வந்துட்டு இல்லைன்னா உங்களுக்கு கத்துறது அங்க கேட்கும் கை தட்டி தட்டி விளையாடு இப்போ கொஞ்சம் மடக்கமா கிடக்கு என்ன தெரியாது அந்த வளர்ந்துட்டேன் அப்படி இருக்கு விளையாட்டு வளர்ந்ததுண்டு எல்லாம் சொல்லிடாது விளையாட்டு இருக்கு இப்போ ஏதோ நல்ல குணம் வந்துட்டுது அங்கண்டு இல்லை அப்போ செருப்பத்துக்கு கையில வச்சிருந்தது நான் ஏன் போட்டு செருப்பேன் நட போட்டேன் இல்லை இல்லை நிற்க சொன்னுவா இல்லை இல்லை அவ நிற்க சொன்னுவா அம்மா நிற்க சொன்னவான்னு சொல்லாம இல்லை இல்லை நீங்கள் யாரையும் போய் கேட்பீங்க கேட்ட நான் சொல்லல எல்லாரும் சொன்னாலும் ஒரு ஆளு பேர் நான் சொல்லல தானே அப்படி சொல்றது அப்படி ஒரு நினைப்பு அப்படி ரெண்ட புத்தி எப்போ அம்மா வளர்க்கணும் பிள்ளைகள் அந்த எந்த வளத்துக்கு இருக்குது அந்த வளத்துக்கு 5-10 வயது மட்டும் விட்டுருவோம் கதைச்சு கதைச்சு இப்போ இது இவ்வளோ பெருசாக்குன்னா அவ்வளோ கொடுக்கக்கூடாது இவ்வளோ கொடுப்போம் இவ்வளோக்குன்னா அவ்வளோ கொடுப்போம் அதுக்கு எவ்வளோ கதை தெரிஞ்சது புழுவப்பட்டு அடி அடி தண்டுது சொல்லி கிடக்கும் புட்டா வஞ்சிருக்கும் புட்டா வஞ்சிருக்கும் எங்கள்ட வீடியோவை நீங்கள் நாளைக்கு திங்கட்கிழமை என்ன நாளைக்கு திங்கட்கிழமையிலிருந்து காலமே தான் எங்கள்ட வீடியோ வரும் எத்தனை மணிக்கு வரும் காலமே எத்தனை நேரத்தை பொறுத்து சில நேரத்தில் வராதுண்ணே ரெண்டாவது ஆட்டில் ஒன்றும் செய்யல அது பாட்டி வச்சுக்கலாம் சில நாள் இல்லை எங்கள்ட வீடியோக்கள் நல்ல வீடியோக்கள் எடுப்போம் கவரேஜ் இல்லையாம என்ன இங்கே இல்லையா சில வசதி படியாங்கன்னு சொன்னால் அவங்க கொண்டு அந்த அட்டங்கள்லாம் கொண்டு கவராக இருக்கிறோம் சொல்லி அங்கே இல்லையா அங்கே கொண்டு அவங்கள ஏற்றுவாங்க நாங்கள் பிடிச்சி பார்த்து கொண்டிருக்க வேண்டாம் அதே ராம்பு அப்போ இப்போ புட்டு அவிது அதை சோறு சாப்பிடணும் ஐயோ சோறை பார்த்துட்டு திருப்பி தர வேணும் ஒரு ஆசைக்கு தான் போட்ட வேணும் ஒரு ஆசைக்கு போட்ட வேணும் அப்போ எல்லாரும் டிராவுக்கு புட்டு எழுதி சாப்பிடும் சில இடங்கள்லாம் நிறுத்த கொட்டிருக்கலாம் சொல்லுதோட சில இடங்கள்லாம் நிறுத்த கொட்டிருக்கலாம் அதில் புட்டு வைக்கிறேன் சில பிரதேசங்கள் சில இடங்கள்ல சில பிரதேசங்கள் அப்படி இருக்காங்க இப்போ நான் இப்போ இருந்தேன் இருந்தாப்புல யோசிச்சேன் புரோக்கன் மாவு வைக்கட்டும் உள்ள மாவு வைக்கட்டும் என்னத்தையும் வைக்கட்டும் அரிசி மாண்டை உங்கள்ட முடிவு எப்பவுமே அரிசி மாவை நோக்கி தான் இருக்கு நீங்களே என்ன போய் யோசிக்கிறீங்க யோசிக்காம முடிவு உடம்பு கிண்ணத்துல இது வந்து பெரிய குழந்தை பெரிய குழந்தையா எங்கிட்ட விட்டு பெரிய குழந்தை ஏன் நான் அப்படி அரிசி மாவு வைக்கிறேன் எல்லாரும் சாப்பிடு தம்பி ஆடு இங்க வாங்க அப்ப சின்ன குழந்தை சொல்ல சொல்ல சரி வாங்கிட்டு விடைங்களும் நல்லா விட்டு பாருங்க ஆஞ்சிட்டு ஆஞ்சிட்டு சரி தேங்காய் பண்ணி கொண்டு ஆதிரா புட்டு வாங்கிட்டு நல்லா புட்டு புட்டு வந்து அரிசிமா நல்ல மாவாக இருந்தால் வாசனை இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த அரிசிமா நல்ல அரிசி மாவுலாம் கிடக்கு நல்ல வாட்டி அதை வறுத்து தக்கே பண்ணி இருந்தவங்களோட அரிசியோட தாங்க செய்தோളം தெரியாது என்ன பாதியோളം செய்வினம் தான் சில ஆட்கள் அப்படி செய்கிறது நல்லது தாங்களே வறுத்து திருச்சி தக்கே பண்ணுறதுண்டா அது நல்லது
அவைக்கு மேலே 100 ரூபா காசு வருது தானே. இப்போ நாங்கள் இருந்தாலும் என்ன செய்கிறோம் என்ன அப்படி செய்யலாம். அதில் முடியாது, இது நல்ல சாமான். சரி நாங்க வந்து லைட்டு வேணுமோ? இல்லை அம்மாவுக்கு கொஞ்சம் வேண்டாமா? பாருங்க. நாங்க வந்து என்னென்ன கறிகள் பார்த்து புட்டை போட்டு சாப்பிடு அப்படியே வீடியோ வந்து முடிச்சு கொள்வோம். இது வந்து சித்தி போட்டிருக்கிறேன். உள்ளாண்டு கழுவுங்க. சரி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுண்ணா. சாப்பாடு ரெடி ஆகிடுது. நான் சாப்பாடு வந்து போட்டு வேலை கொடுப்போம். பொடியை சாப்பிட்டுதான் அளவா போடுங்க யாருக்குண்டாலும். யாருக்குண்டாலும் இது வந்து எனக்கா தானே இருக்கு, அதனால சொல்லி சொல்றேன். சாமிக்கு போடுறதா? ஆ போடுறோன்னா சொல்லி நான் போட்டு விட்றேன். இது எங்கட மத்தியானத்தான் தேசியம். மரக்கறின்றாலே இதுதானே. மற்றது இப்போ முருக்கங்க விரதகாரம் சாப்பிடாயினம். முருகண்ட விரதம் எத்தோம் விரதம் ஒரு நேரம் விரதம் இருக்கிறார்கள் முருக்கங்க சாப்பிடாயினம். அப்போ முருக்கங்க கறி நல்லா இருக்கும். உண்மையாக முருக்கங்க கறி அதில் ஒரு பித்தம் இருக்குது, அப்படி இருக்குது, ஒரு பித்தத்தன்மையாம் அப்படி இப்படின்னு சொல்லினோம். இந்த முருக்கங்காய் எங்களுக்கு ஒரு விருப்பம், எல்லாருக்கும் விருப்பம் தான். இந்த முருக்கங்காய் நல்லா இருக்கும், பாக்கிதமாக இருக்கும். இப்போ சொதியை வச்சு சாப்பிட்டான்னா, தூள் கறியை வச்சு சாப்பிட்டான்னா நல்லா இருக்கும். முருக்கம் மேலே நல்லாட்ட விடுவழியாக வைக்கணும். கல்சியத்தை அதுல பட்டையிலேயே சத்து இருக்கு தெரியுமா? செம்மையாப்பாடுகளுக்கு பட்டையை ஒட்டி போட்டு ரசம் வைக்கிறது முருக்கம் பட்டை. உள்ளத்தாச்சியா இருக்கிறார்களுக்கு அந்த முருக்கம்பு போட்டு வெந்தயத்துக்கு அவிச்சு கொடுக்குவாரு. கணக்க விஷயங்கள் இருக்கு. இப்போ சாப்பாடை போட்டுட்டேன், பருப்பு போடுறோம் கொஞ்சம் போடுங்க. அப்போ என்ன செய்கிறேன்டா இந்த மத்தியானங்களில் அப்படியே வலிச்சு வச்சு விடுறாரு முடிக்க. எல்லாத்தையும் பழிச்சு வச்சுட்டு சட்டியில் வந்து கழுவிடுவீங்க. கழுவி விடுவோம். அப்படித்தான் செய்யணும். வேலைகள் குறைவா இருக்கும். அப்படியெல்லாம் வேலை குறைவா இருக்கும். அந்த புட்டு வாங்கிக்கணும், கொட்டி இதுக்காக மூடி விடணும். மூடி விட்டா சரி. அவ்வளோ என்ன அப்போ நாங்கள் வந்து பாருங்க சூப்பரான ஒரு சாப்பாடு. இன்றைக்கு இரவு நேரத்துக்கு இதுதான் வந்து எங்கள்ட சாப்பாடு. மதியம் சமைச்ச கறிகளோடு சேர்த்து நல்ல ஒரு சுவையான தேங்காய் போட்டு அரிசிமா புட்டு. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், வீடியோவை முடிச்சுக்கொண்டோம். நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு நாங்கள் எங்கள்ட சமையல் எடுக்கிறதாக இருக்கிறோம். சமையல் நாளைக்கு நாங்கள் ஸ்பெஷலாக சமைக்க போகிறோம். எங்கள்ட ஸ்பெஷல் சமையலை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். நாளைக்கு நாங்கள் எங்கள்கிட்ட விட்டு ராக்கள் வாரம்னு சொல்லி இருக்கிறோம். வந்தால் சமையல், இல்லையாட்டா எங்களுக்கு மட்டுக்க செய்வோம். விரையிலேண்டா. சரி, நன்றி. இதோட முடிப்போம். அப்படித்தானே? சரி சரி.